இப்போ எஸ்எஸ்என் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷனுக்கான அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. இப்போ எஸ்எஸ்எனோட மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீக்லேருந்து நடந்துகிட்ருக்குது. உங்களுக்கு ஜூன் மந்தில் 16th 17th 18th மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த 3 நாட்களும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸில் இருந்து உங்களுக்கு அப் டு 188 மார்க்ஸ் வரைக்கும் அந்த 3 நாளும் உங்களுக்கு கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதற்கடுத்து வரக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்ஸுக்கும் வந்து இனிமேல் கால்ஃபார் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த 3 பேட்சும் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு இதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வச்சுக்குருவாங்க. அது போக உங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருப்பாங்கள்ல, அந்த கேண்டிடேட்ஸோடது உங்களுக்கு அதையும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு 188க்கு கம்மியாக இருக்கிற கட் ஆஃப் மார்க்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இனி வரக்கூடிய ரவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கூப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரும் வந்து ஒரி பண்ணிக்கிற வேணாம். இன்னொன்று வந்து என்னென்னா இந்த இயர் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக உங்களுக்கு இருக்குது. நிறைய வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட் கேண்டிடேட்ஸுமே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இந்த இயர் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதனாலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க 188 வரைக்கும் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு அட்மிஷன்ஸ்க்கான அந்த ஓப்பன் இருக்கும். எப்படியும் உங்களுக்கு அடுத்த சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கிறத பொறுத்து, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அவங்க 65% வந்து டிஎன்ஏ அந்த கவுன்சிலிங்காக வச்சுருப்பாங்க. மீதி உள்ள 35% தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக ஃபில் ஆகும். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட் கோட்டாவும் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜ் வரைக்கும் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சீட்ஸ் தான் இப்போ ஃபில் ஆகிட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து இப்போ உங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எத்தனை சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உங்களுக்கு அடுத்த ரவுண்டு வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க.